போயிடுச்சு வேலை. என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனா எனக்கு உயிர்றா அப்படின்னா. எங்கள் அண்ணனா எனக்கு அவ்வளோ உயிர். அவனுக்கு வந்து நான் உயிர்னா. உங்கள் அண்ணன் எங்கே இருக்காருன்னு? அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா. எப்படா வருவாருன்னு? 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். ஆனால் எங்கள் அண்ணனா எனக்கு உயிர்னா. என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கான், நான் இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி செட்டில் ஆகிட்டேன், ஊரில் இருக்கிற நம்ம வீடை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டானே. பிரிவில் விட்டு கொடுக்குற தன்மை வருது. அண்ணனை என்றைக்குமே நினைக்கிற மாதிரி அண்ணன் செய்கிறான். இங்கே ஒன்றா இருக்கிற அண்ணன் தம்பி 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்காக ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறான். அப்போ எந்த உறவு, பிரிவிலே இருக்கிற உறவு நல்லதா, சேர்ந்து இருக்கிற ஒன்றும் இல்லைங்க. மாப்பிள்ளையே வச்சுக்கோங்க சார். முதல் மாப்பிள்ளை பக்கத்துலேயே இருப்பான், 2வது மாப்பிள்ளை துபாயில் இருப்பான். எந்த மாப்பிள்ளைக்கு மரியாதை ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? துபாயிலேருந்து வர மாப்பிள்ளைக்கு தான். அவனை அப்படி கவனிப்பாங்க. இந்த முதல் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் சில வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிடுறாங்க. ஏங்க, முதல் மாப்பிள்ளைக்கு மரியாதை இல்லை, பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்கிறீங்கன்னா, அவர் மாப்பிள்ளை இல்லைங்க, எங்கள் புள்ள மாதிரி. அது சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறது. அவர் எங்கள் புள்ள மாதிரின்னு எடுபடி வேலைக்கு வச்சுருக்காங்க. சில பேர் வீட்டோடையே மாப்பிள்ளையாக இருப்பான், மானஸ்தான். அவனை பற்றி ஒன்றுமே பேச முடியாது. அது அவெல்லாம் தெய்வம் கொடுத்த வரம். நம்ம ஒய்ஃப் தான் நம்மளுக்கு, அவங்க மேலே ரொம்ப அன்பு இருந்தாலும் கூட ஒய்ஃப் நம்மளை விட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு 3 நாள் போனாங்கன்னா ஒரு இனந்தெரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. உங்களுக்கு தெரியும். மீதி 5 லேடிஸுங்க. உண்மையிலே தான். ஒரு படத்தில் இந்த ஜனகராஜ், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்வானே, அது வெறும் நகைச்சுவை இல்லைங்க, உண்மை.